ஹாய் வணக்கம் செல்லங்களா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? மீண்டும் ஒரு வீடியோ சேனலோட உங்களை பார்க்க வந்திருக்கேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான சமையலோட வந்திருக்கேன். மானிறைச்சி மண்சட்டியில் மானிறைச்சி பிரட்டல் செய்ய போகிறேன். ஃபர்ஸ்ட் டைமாக சமைக்க போகிறேன். நான் சாப்பிட்டதில்லை. ஹஸ்பண்ட் அவங்களுக்காக தான் சமைக்க போகிறேன். நிறைய எல்லாம் சும்மா ஒரு 1/2 kg மானிறைச்சி பிரட்டல் வறுவல் எப்படியும் சொல்லலாம். கொஞ்சம் ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் தான் செய்ய போகிறேன். எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள. இதுதான் மானிறைச்சி. இதுதான் இன்றைக்கி சமைக்க போகிறோமா. கண்ணுங்களா, இதுதான் அந்த மானிறைச்சி. சுத்தமாக கழுவி மஞ்சத்தூள் போட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் ஜஃப்னா கறி பவுடர், தேவையான அளவு உப்பு, இஞ்சி பூண்டு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். 1 டீஸ்பூன் வினிகர் சேர்த்துருக்கேன். ஏன்னா இந்த இறைச்சி ரொம்ப ரஃப்பாக ஹார்டாக இருக்குமா, ஸோ அதை சாஃப்டாக்கிறதுக்காக வினிகர் சேர்த்துருக்கேன். அதுவுமே ஒரு ஃப்ரெண்டு சொல்லி தான் நான் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் போட்டு நல்லா மேரினேட் பண்ணி ஒரு 1/2 hour நான் ஊற வச்சுட்டேன். இந்த இறைச்சி நான் சமைச்சதில்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். எனக்கு சாப்பிட்டு அனுபவம் இல்லை. பொதுவாகவும் நான் ரெட் மீட்டும் சாப்பிட்றதில்ல. ஸோ இது ஹஸ்பண்ட்காக தான் ட்ரை பண்ணுறேன். பாப்பா எப்படி வருதுன்னுட்டு. அடுத்து தேவையான அளவு வெங்காயம். தேவையான அளவுனா ஒரு மீடியம் சைஸில் 2 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய தக்காளி பழம், 4 பச்சை மிளகா, 2 பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், ஒரே ஒரு பூ வச்சுருக்கேன். ஒரு 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் வச்சுருக்கேன். பாதி எலுமிச்சை பழம் இருக்குது. தேவையான அளவு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். மேரினேட் பண்ணி போக இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது, அதை யூஸ் பண்ண போகிறேன். உரப்பு பற்றாமல் போனால் பெப்பர்கார்ன் எடுத்து வச்சுருக்கேன், அதை கொஞ்சம் க்ரஷ் பண்ணி போட்டுப்பேன். தேவையான அளவு உப்பு, எண்ணெய். இன்றைக்கி ஃபார் அ சேஞ்ச் மண் சட்டியில் தான் சமைக்க போகிறேன். கொஞ்சம் ஆத்தென்டிக்காக ட்ரை பண்ணி பார்ப்பேன் எப்படி வருதுன்னு. ஓகே, சட்டி சூடாகி தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டேன். இப்போது பட்டையெல்லாம் போடுவோம். வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினோன்னே இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. ஓகே, இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நான் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகா, நீங்கள் பச்சை மிளகா வேணுன்னா அப்படி ஸ்ப்ளிட் பண்ணி போடலாம். நான் சும்மா மேல் அந்த காம்பு பகுதி மட்டும் கட் பண்ணிட்டு போட்டிருக்கேன். கருவேப்பிலை, வாசம் நல்லா இருக்குது கருவேப்பிலை தாளிக்க. ஓகே, தக்காளி சேர்க்குறோம். ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் இந்த மானிறைச்சி, மான் மரம் எல்லாம் சாப்பிட்ருப்பீங்க.
மலேசியாவில் வந்து எத்தனை பேர் இது சாப்பிட்ருக்கீங்கன்னு தெரியல. ஆனால் மலேசியாவை பொறுத்த வரைக்கும் இது வந்து இல்லீகல், கிடைக்காது. யாராவது திருட்டுத்தனமாக காட்டில் எதுவும் கிடச்சி கொண்டு வந்தால் தான் ஒன்றுடைய இது ரொம்ப ரேர். ஆனால் யூகேயை பொறுத்த வரைக்கும் சூப்பர் மார்க்கெட்டில் இது வந்து கிடைக்கும். ரொம்ப வந்து எப்பயுமே கிறிஸ்மஸ் ஈஸ்டருக்குலாம் எப்பயுமே இது இருக்கும். ஹஸ்பண்டுக்கு நான் சமைச்சது பிடிச்சிருந்தா, இது நல்லா இருந்துச்சுன்னா கிடைக்கிறப்ப வாங்கி சமைச்சு கொடுக்கலான் இருக்கு. எவ்வளோ நாளைக்கு மட்டன் சிக்கனே சாப்பிட்றது? காட்டில் உள்ளது தானே, சுத்தமான இறைச்சாதான் இருக்கும். இது சும்மா இலை வகை செடி வகை தானே சாப்பிட்றது. கொஞ்சம் ஒதுங்கி வர பார்ப்போமா? ஓகே, எல்லாம் நல்லா மசிஞ்சிட்டு பார்த்தீங்களா, நல்லா இருக்கு. இப்போ இறைச்சி போட்டுருவோம். நல்லா கிளறி விட்டுட்டு மூடி வேக விட்டுரும். இதில் எப்படி தண்ணி இது விடும், அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டு வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மூடி வேக விடுவோம் கொஞ்சம் நேரம். கொண்டார் சென்று பார்ப்போம். திரும்ப பார்ப்போம் எப்படி இருக்குன்னுட்டு. பாருங்க, நல்லா தண்ணி விட்டுருக்குது. நான் தண்ணி ஊற்றவே இல்லை பார்த்தீங்களா. அந்த இறைச்சியில் கூட அவ்வளோ தண்ணி இல்லாமல் தான் இருந்தது. அவ்வளோ ட்ரையாக தான் மசாலா போட்டிருந்தேன். இவ்வளோ தண்ணி விட்டுருக்கு. கொஞ்சம் உப்பு சேர்த்துப்போம். சிம்மிலே வச்சு வேக விடுறேன். ஏன்னா மண் சட்டியும் நல்லா சூடாக இருக்கும். இன்னும் ஒரு 10-15 நிமிஷம் வேகட்டும். ஓகே, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா இங்கே ட்ரையாக வந்துருச்சு. ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் ட்ரையாக தான் எடுக்க சொல்லியிருந்தாங்க. அவங்க இடையிலேயே வந்து கொஞ்சம் உப்புலாம் பார்த்துட்டாங்க. உப்பு போதுமா, உரப்பு போதுமா, வெந்துருச்சான்ட்டு. ஏன்னா நான் சாப்பிட மாட்டேன்னு சொன்னேன் இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் ஓகேவா இருந்தது. கொஞ்சம் ட்ரை ஆக்கிட்டு எடுக்க சொன்னாங்க. நினைக்கிறேன் இது போதும். நல்லா ட்ரையாக தான் இருக்கு. அப்பே நல்லா தான் இருக்கு. வாசமும் நல்லா தான் இருக்கு. ஓகே, அடுப்பை நான் சிம்மலையே வச்சு தான் சமைச்சேன் நான். ஏன்னா ரொம்ப வேகமாக வச்சாலும் மண் சட்டி சூடும் கூட தானே. ரெண்டாவது, இறைச்சிங்க பொதுவாகவே சமைக்கிறப்ப அளவுக்கு மீறி நெருப்பு பெருசாக வச்சு ஆக்கணும்னா இறைச்சி வந்து கொஞ்சம் ரப்பரியாக போயிடும். நல்லா சாஃப்டாக இருக்கணும்னா சிம்மில் வச்சு ஆக்கணும்னா நல்லா சாஃப்டாக வரும். இதுவுமே என்னோட ஃப்ரெண்டு கிட்ட கற்றுக்கிட்டது தான். ஓகே, இப்போ நான் அடுப்பை அமைக்க போகிறேன். ஓகேயா, அடுப்பை நான் அமைச்சிட்டேன், ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ எலுமிச்சை பழம் கொஞ்சமாக விட்டுக்கிறேன். மலேசியாவில் வந்து இந்த மாதிரி கறிங்கல்ல நம்ம எலுமிச்சை பழம் விடுற பழக்கம் அந்த இடிசம்பழம் தவிர. நான் ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் நிறைய சமையல்களில் எலுமிச்சை பழம் தான் விடுறது. எலுமிச்சை விதை. ஸோ அதனால அதை விட்டுருக்கேன். அப்போ தான் அவங்களுக்கு அவங்களோட டேஸ்ட்டு கிடைக்கும். ஓகே, முடிஞ்சது. மான் இறைச்சி பிரட்டை, மண் சட்டி பிரட்டை. ஓகே, எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு பார்ப்போம் இன்னைக்கு என்னென்ன சமையல் செஞ்சுருக்கேன்ட்டு. ஓகே ஓகே, இதுதான் மண் சட்டியில் செஞ்ச மான் இறைச்சி வறுவல். சூப்பராக வந்துருச்சு. இது விருப்பப்பட்டால் நீங்கள் கொத்தமல்லி இருந்தால் மேலே கார்னிஷ் பண்ணிங்க. நான் போடலை, ஏன்னா நான் ஆல்ரெடி மஷ்ரூமில் சேர்த்துருக்கேன், அதனால் நான் இதுக்கு போடலை. அடுத்தது வந்து பருப்பு எல்லாம் செஞ்சு தாளித்து எல்லாம் போட்டாச்சு. அடுத்து காலிஃப்ளவர் செஞ்சுருக்கேன். வெள்ளரிக்காய் சேலட், தக்காளி பழம், பச்சை மிளகாய், வெள்ளரிக்காய், வெங்காயம்லாம் போட்டு ஒரு சேலட்.
கொஞ்சமாக மஷ்ரூம் இருந்தது. மஷ்ரூமே வந்து ஒரு ஒரு ட்ரையாக ஃப்ரை பண்ணிட்டேன். இது சூப்பராக வந்துருந்துச்சு. ஸோ இன்றைக்கி சமையல் அந்த மாதிரி மான் இறைச்சி, பருப்பு, காலிஃப்ளவர், வெள்ளரிக்காய் பச்சடி அண்ட் மஷ்ரூம். நீ சாப்பிட்றப்போ சுட சுட சோறாக்கி சாப்பிட வேண்டிதான். ஓகே, சமைச்சதெல்லாம் பார்த்தீங்க எப்படி சமைச்சேன்னு. இதுதான் இன்றைக்கி கம்ப்ளீட் மீல். இன்றைக்கி எங்கள் வீட்டில் இன்றைக்கி இதுதான் சாப்பாடு. வெள்ளை சோறு. இது மற்றதெல்லாம் நான் சமைச்சு காட்டல, மான் மட்டும் தான் சமைக்கிறத காட்டியிருந்தேன். மஷ்ரூமு, பருப்பு, வெள்ளரிக்காய் பச்சடி, காலிஃப்ளவர் அண்ட் மான் இறைச்சி கறி. நான் சாப்பிட்டு காட்ட போகிறதில்ல, ஏன்னா நான் உங்கள்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தேன் நான் மான் சாப்பிட்றது இல்லைன்ட்டு. இது ஹஸ்பண்டுக்காக போட்டு வச்சுருக்கேன். ஓகே, நீங்களும் அதை சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இனி அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். ஷுவராக தெரியாது அடுத்த வீடியோ வந்து சமையல் வீடியோவா இல்லை, ஏன்னா இப்போ இங்கே வந்து ஸ்ப்ரிங் ஆரம்பிச்சிருச்சு. அதனால் மேபி வெளியே எதுவும் போவேன். அப்படி போனேன்னா நான் அங்கே போகிற வீடியோ உங்களுக்கு காட்டுறேன். கட்டாயம் அதை ஷேர் பண்ணுறவங்களோட. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லண்டன் ரோசா. பாய்.